அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இயல் 1 அன்னை மொழியே பாடப்பகுதி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கேள்விக்கான விடையெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டீரியர் கொஸ்டின், அதாவது லைன் பை லைனாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இது உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பார்க்கலாமா? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அதாவது அன்னை மொழியே இந்த பாடப்பகுதியின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் ஆசிரியர் பெயர். இதில் நம்ம முதல் கேள்வி பார்க்கலாம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த வரிகளை பாடியவர் யார்? இது ஏற்கனவே நிறைய போட்டித் தேர்வுகளை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாமா? கா. சச்சிதானந்தன். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? இதற்கான விடை துரை ராசமாணிக்கம். அடுத்த கேள்விக்கு போலாமா? பெருஞ்சித்திரனார் தமிழ் உணர்வை பரப்பிய இதழ்கள், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? இதற்கான விடை தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இப்படியும் கேட்கலாம், தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இந்த இதழ்களை ஆசிரியர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள். இவர் படைத்த நூல்கள் என்னென்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்ம விடை பார்க்கலாம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். மொத்தம் எத்தனை இருக்குது? 7 நூல்களையும் நல்லா பார்த்துக்கங்க. இதுதான் பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள். இது ஒவ்வொரு நூல்களை கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். நம்ம இதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அன்னை மொழிக்கு பெருமை சேர்க்கும் இலக்கியங்களாக பெருஞ்சித்திரனார் கூறுவது யாது? எந்த இலக்கியங்களை இந்த அன்னை மொழியை பாடப்பகுதியில் தமிழ் மொழிக்கு, அதாவது அன்னை மொழிக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிற பெருஞ்சித்திரனார் கூறியிருக்கார்? என்னென்ன இலக்கியங்கள்னு பார்க்கலாமா? திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. மொத்தம் 6. அடுத்து, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கு. இந்த பாடல் வரிகளில் 8 தொகை நூல்கள் இருக்குது. என் தொகையென 8 தொகை நூல்கள். இப்பாடல் கூறும் 8 தொகை நூல்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்கள் என்னென்னு நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம். அதவே நம்ம விடையாக சொல்லலாம். என்னென்ன இருக்குது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. என் தொகை அப்படின்னா 8 தொகை நூல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாமா? இன்னரும் பாப்பத்தே என பெருஞ்சித்திரனார் பாடுவது. இன்னரும் பாப்பத்தே என பெருஞ்சித்திரனார் பாடுவது எதை? 10 பாட்டு. பாப்பத்தேனா என்னது? 10 பாட்டு. 10 பாட்டை தான் அவர் சொல்கிறாரு. இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்தேனா 10 பாட்டு. அடுத்த கேள்வி, அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல். அன்னை மொழியே இந்த பாடல் கவிதை இடம்பெறக்கூடிய நூல் எந்த நூல்? கனிச்சாறு. அதாவது கனிச்சாறுங்கிற பகுதியிலிருந்து தான் நம்மளுக்கு அன்னை மொழியே கவிதை இடம்பெற்றிருக்கு. யார் எழுதுனாங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து, கடல் கொண்ட கண்டம் என பாவலரேறு பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுவது. இதில் கடல் கொண்ட கண்டம் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் எதை குறிப்பிடுகிறார்? எந்த கண்டத்தை குறிப்பிடுகிறார்? இதற்கான விடை தெரியுமா? குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தை தான் கடல் கொண்ட கண்டம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி போலாமா? முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரெச்சமும் பண்பு தொகையும். இது இலக்கணத்தில் நம்ம கேட்கலாம்.
பெயரெச்சம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஆல முடியும். முகிழ்த்த ஆல இருக்கா. அடுத்து பண்பு தொகைனா அது பண்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் எது விடை வரும்? முகிழ்த்த நறுங்கனி. இந்த ரெண்டுமே என்னது? பெயரெச்சம். இது வந்து பண்பு தொகை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? தென்னன் மகளே, இதில் தென்னன் என குறிப்பிடப்படும் மன்னர் யார்? தென்னன் அப்படின்னா எந்த மன்னர் குறிப்பிடுறாங்க? இதற்கான விடை பார்க்கலாமா? பாண்டிய மன்னன். தென்னன்னா யார்? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனுடைய மகளே அப்படிங்கிறதான் தென்னன் மகளே. அடுத்த கேள்வி, செந்தமிழ் பிரித்து எழுதுக. இந்த செந்தமிழ் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே இத்தொடரில் அமைந்துள்ள இலக்கியங்கள். இதில் 2 இலக்கியங்கள் அமைந்திருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன இலக்கியங்கள் அமைந்திருக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற 2 இலக்கியங்கள் அமைந்திருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? பாப்பத்தே என் தொகையே இவை தரும் தொகை நூல்கள். பாப்பத்தே என் தொகையே இதில் என்ன தொகை நூல்கள் இருக்கு? விடை பாப்பத்தே என்னது? 10 பாட்டு. என் தொகையேனா 8 தொகை. அடுத்த கேள்வி, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள். என்ன நூல்கள்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு, நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அது என்ன நூல்கள் அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்படியும் நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்த கேள்விக்கு போகலாமா? நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறமென்று இத்திறந்த 8 தொகை. இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல்களை பெயர் காரணத்துடன் எடுத்துக்காட்டுக. இது வந்து நம்மளுக்கு கற்பவை கற்ற பின் பகுதியில் அன்னை மொழிய பகுதியில் கேட்டிருப்பாங்க. இதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து கேள்விகள் வரலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களாக வரலாம், போட்டித் தேர்வுக்கு வரலாம். அதனால் இதை பற்றி ஒவ்வொரு இப்போ 8 தொகை இதில் பெற்றிருக்கக்கூடிய 8 தொகை நூல்களையும் அதோட பெயர் காரணத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் பகுதியில் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல்கள் வந்து பெயர் காரணத்துடன் பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னா நற்றிணை இருக்குது, நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவோம். குறுந்தொகை என்னன்னு சொல்கிறோம்? நல்ல குறுந்தொகை. அடுத்து 500 10 ஒத்த 10 பரிபாடலும் ஓங்கு பரிபாடல். களி தொகை வந்து ஏத்தும் களியோடு. இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இதற்கான விடை வந்து முதல்ல 8 தொகை நூல்கள் வந்து எழுதிக்கலாம். என்னென்ன அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, 500 10 பரிபாடல், களித்தொகை, அகநானூறு, புறநானூறு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கண்டுபிடிங்க. ஒவ்வொன்றுக்கும் பெயர் காரணம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் விடையாகவே கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இப்போ நற்றிணை அப்படின்னா என்னென்னா நன்மை கூட்டல் திணை. எப்படி பிரிப்போம்? நன்மை கூட்டல் திணை. நன்மை கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம். பிரித்து எழுதுகிறப்ப நல் கூட்டல் திணை அப்படின்னு. நல் கூட்டல் திணைனா நல்ல கூட்டல் ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அகவாழ்வில் நல்லொழுக்கம் பற்றி பாடக்கூடிய கூறும் பாடல். இதனோட அடிகள் வந்து பார்த்தோன்னா 9 அடி முதல் 12 அடி வரை உள்ள பாடல்கள் 400 பாடல்களின் தொகுப்பு தான் நற்றிணை. இப்போ நற்றிணை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான். குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவோம். குறுந்தொகை 400 குறுகிய தொகை பாடல். இது வந்து என்னது? குறுகிய தொகை பாடலுடையது. அகவாழ்வின் நன்மை கருதி 4 முதல் 8 வரை உள்ள 400 பாடல்களை கொண்டது குறுந்தொகை. அடுத்து 500 ஏன் பெயர் காரணம் வந்துச்சு அப்படின்னா 500 குறுகிய பாடல்களை கொண்ட நூல்னால தான் இது 500. 500னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 தான் 500. 3 அடி முதல் 6 அடிகளை கொண்ட 500 500 பாடல்களை கொண்டது. அடுத்து 10 அப்படின்னா ஒத்த 10ன்னு சொல்லுவோம். அதாவது சேர நாட்டு அரசர்கள்
பதின்மறை பற்றி 10 10ஆக பாடப்பட்ட 100 பாடல்கள் கொண்ட தொகை நூல். அதனால தான் இதோட பெயர் காரணம் வந்து 10. அடுத்து பரிபாடல், ஓங்கு பரிபாடல், அதாவது பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு என்னும் சிறப்பு பெயர்களை கொண்டது. இனிய ஓசை நயம் அமைந்த பாடல் என குறிப்பிடப்படுவது. அகம்புறம் பற்றிய பாடல்களின் தொகுப்பு உள்ள நூல் தான் பரிபாடல். அதனால தான் இதை வந்து பரிபாடல், ஓங்கு பரிபாடல்னு சொல்கிறாங்க. பெயர் காரணம், பரிபாடலுக்குடைய பெயர் காரணம். அடுத்து கலித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் களி, அதாவது கற்றவர் விரும்பி படிக்கும் கலிப்பாவால் பாடப்பட்டது. இனிய ஓசை நயமிக்க கலிப்பா வகையால் பாடப்பட்ட நூல். 150 பாடல்களை கொண்டது கலித்தொகை. அடுத்து அகநானூறு, அகம் கூட்டல் 400, அதாவது அகப்பொருள் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு. அகப்பாட்டு, நெடுந்தொகை 400, நெடுந்தொகை, பெருந்தொகை 400 என்னும் பெயர்களை கொண்டது. அடுத்து இறுதியாக புறநானூறு, அதாவது புறம் கூட்டல் 400, அதாவது புறவாழ்வின் சிறப்புகளை கொண்ட 400 பாடல்களை கொண்டது. தமிழ்நாட்டு மன்னர்கள், சிற்றரசர்கள், வள்ளல்கள், சிறந்த குடிமக்கள், முதியோரின் பெருஞ்செயல்கள், அரும்பண்புகள் பற்றி பாடும் பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.